ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருமாறு திமுகவிடம் இந்த தேர்தல்ல கேட்காவிட்டா வேறு எப்பவுமே கேட்க முடியாத சூழல் ஏற்படும்னு விசிக தலைவர் திருமாவளவனிடம் சொல்லி அக்கட்சி நிர்வாகிகள் நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து முழக்கமிட்டு வராரு. ஆனாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி அமைத்து விசிக போட்டியிட்டாலும் ஆட்சியில பங்கு என்பது வெறும் கனவாகவே உள்ளதாக அவரது கட்சியினர் சொல்றாங்க. கடந்த 2021 தேர்தலிலும் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்து 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற விசிக தற்போது 2 எம்பிகள் 4 எம்எல்ஏக்களுடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கு. இதனால விசிகாவை தங்கள் கூட்டணியில் இணைக்க அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சித்து வராங்க. இதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் அந்த கட்சியினரிடையே தற்போது சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இந்த சூழல்ல 2026 சட்டசபை தேர்தல்ல அதை முன்வைக்க மாட்டோம் என திருமாவளவன் திடீர்னு கூறியிருப்பது அக்கட்சியினர் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.